அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. காத்தியானி வித்மிகி கன்னியாகுமரி திமிகி தன்னோதுக்கி பிரஜோதயாது. துர்காதேவியுடைய அனுகிரகத்தால் பாலத்திருவருடைய அனுகிரகத்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை 8/7/2025 உத்தராயண காலம் கிரீஷ்மந்த ருது விஸ்வாச ஆண்டு ஆணி மாதம் 24ஆம் தேதி. இன்று சூரிய உதயம் காலை 5:59 சூரிய அஸ்தமனம் மாலை 6:34. இந்த சந்திராபலன் பெறும் ராசிகள் ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம் ஆகும். தாராபலன் பெறும் நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. இந்த தாராபலன் சந்திரபலன் பெறும் நட்சத்திரம் ராசிக்காரர்களுக்கு சுபத்தன்மை உடையது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை கௌரி நல்ல நேரமாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலம் பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு வடமேற்கு திசையாகும். சூலத்துக்குண்டான பரிகாரம் பால். கரண நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இந்த சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:33 வரை கார்த்திகை நட்சத்திரம். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது. இந்த நித்திய நாம யோகம் சித்த யோகம். இந்த திதி வளர்பிறை திரையோதசி திதி இரவு 1:30 வரை. அதன் பின்பு சதுர்தசி திதி. ஆகவே இன்றைய தினம் பிரதோஷ காலம். ஆகவே பிரதோஷ வழிபாடு செய்து கொள்ளவும். இன்றைய திதியின் பலன் மகிழ்ச்சியான செயல்கள் செய்து கொள்ள, ஆடல் பாடல் சம்பந்தப்பட்ட நகைகள் வாங்க, வண்டி வாங்க, பயிற்சிகள் மேற்கொள்ள நலமாக இருக்கும். சமநோக்கமுள்ள கேட்டை நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:33 வரை. அதன் பின்பு கீழ்நோக்கு உள்ள மூல நட்சத்திரம். இன்றைய நட்சத்திர பலன் மதிப்புள்ள காரியங்கள் செய்து கொள்ள, அழகான சாதங்கள் வாங்கிக்கொள்ள, மாடு வாங்க, நோயாளிகளுக்கு குளிப்பாட்ட நலமாக இருக்கும். இன்றைய நாமயோகம் சுப்பரம் நாமயோகம் இரவு 12 வரை. இன்றைய கௌளவ கரணம் பகல் 12:50 வரை. அதன் பின்பு தைதூளம். இன்றைய சிராத்த திதி திரையோதசி திதி. நேத்திரம் 2, ஜீவன் 1. திருமண விவாக சக்கரம் தெற்கு. இன்றைய நள்ளிரவு 12 வரை ரிஷபம் சிம்ம ராசிகள் திதிசூன்யமாக உள்ளது. ஆகவே இந்த நாள் முழுவதும் திதிசூன்ய ராசிக்காரர்களுக்கு சற்று ஜாக்கிரதையாக இருந்து செயல்பட்டு வருவது நலமாக இருக்கும். இன்றைய பிரதோஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஆகவே இந்த பெருமாளுக்கும் சிவனுக்கு உகந்த காலம். வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் பெருமாள் கோயிலில் அனைத்து திவ்ய தேசத்தில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடக்கும். அபிஷேகம், ஆராதனை, சகஸ்ரநாமம், யாகங்கள் அது போன்ற அத்தனையில் கலந்து கொண்டு எம்பெருமானை துளசி மாலை சாத்தி தோஷங்கள் நிவர்த்தியாக நலமாக இருக்கும். இந்த பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை செய்து கொள்வது கால சிறந்ததாக இருக்கும். திருத்தங்கள் ஸ்ரீ அப்பர் கருட வாகனத்தில் ஸ்ரீ தாயார் அன்ன வாகனத்தில் புறப்பாடாக உள்ளது இன்றைய தினம். ஆகவே இன்றைய தினம் பெருமாள் ஆலயத்திலும் சிவன் ஆலயத்திலும் சிறப்பு வாய்ந்த விசேஷங்கள் கண்டு கழித்து வாழ்க்கையில் மேன்மையடைய வெற்றி பெற வாழ்த்துக்கள்.